கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பாக உலக குறைப்பிரசவ குழந்தைகள் தினம் குறித்த ரீல் வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நவம்பர் 22ஆம் தேதி ஆண்டுதோறும் உலக குறைமாத குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நாளில் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குறை பிரசவ குழந்தைகளின் பெற்றோர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இதுகுறித்த விழிப்புணர்வு ரிலீஸ் வீடியோக்கள் வெளியிட்டு விழா நிகழ்ச்சி கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. மருத்துவ நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்ட விழிப்புணர்வு வீடியோக்கள் மூலம் 24 மணி நேர வழிகாட்டுதலை பெற்றோர்களுக்கு வழங்கி குழந்தை வளர்ப்பை மேம்படுத்தும் நோக்கமாக டிஜிட்டல் தளத்தின் வாயிலாக இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டது. இதனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் இணை நிர்வாக அறங்காவலர் நரேந்திரன், தலைமை செயல் அதிகாரி ராம்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெளியிட்டனர். தொடர்ந்து இணை நிர்வாக அறங்காவலர் நரேந்திரன் பொதுமக்கள் மத்தியில் கூறியதாவது: ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் துறையில் குறை பிரசவத்தோடு பிறந்த குழந்தைகள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு குழந்தையின் வளர்ச்சிக்கும் சிகிச்சைக்கும் உதவி வருகின்றது. அவ்வாறு வளர்ந்து வரும் குழந்தைகள் 1 வயதை கடந்த பின் அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடையும் ஒரு விழிப்புணர்வு விழாவாக இந்த நாளை கொண்டாடி வருகின்றதாக தெரிவித்தார். தற்போது வெளியிடப்பட்டுள்ள டிஜிட்டல் தளத்தின் நோக்கம் குழந்தைகள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகும் பெற்றோர்களுக்கு முழுநேர வழிகாட்டுதல் வழங்குவது மருத்துவமனையின் முக்கிய கடமையாகும். மருத்துவ நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த விளக்க வீடியோக்கள் மூலம் பெற்றோர்கள் முழுமையாக பராமரிப்பு வழிகாட்டுதலை பெற முடியும். அதற்கான இவ்விழா நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ச்சியாக பெற்றோர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். குழந்தைகளுக்காக ஃபேஷன் ஷோ சிறப்பு காணொலி ஒளிபரப்பு மூலம் வெளிப்படுத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து குழு நடனம், கேக் வெட்டுதல், புகைப்படம் எடுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் டாக்டர் சுஜா மரியன். நான் இங்கே ஸ்ரீ கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பச்சிளங்குழந்தைகள் நிபுணராக இருக்கேன். இன்னைக்கு இந்த வாரம் பூராவே நவம்பர் 17லேருந்து 24 வரைக்கும் பச்சிளம் குழந்தைகள் தினம், அதாவது ப்ரீடேர்ம் டே. குறை மாச குழந்தைகள், அதாவது நம்மளாம் எப்போ ஒரு 3 கிலோல தான் குழந்தை எதிர்பார்ப்போம். ஆனா அதை விட ரொம்ப எடை கம்மியா குறை மாசத்துல குழந்தை பிறக்கும் போது அந்த பெற்றோர்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு 2 மாசம் 3 மாசமும் என்ஐசியூல இருந்திருப்பாங்க. எங்க என்ஐசியூ வந்து ஒரு டெர்ஷரி கேர் சென்டர். ஸோ இங்க இருக்க குழந்தைகள் வந்து செயற்கை சுவாச கருவிகள், வென்டிலேட்டர்ல இருந்திருப்பாங்க. ஐயனோன்னு சொல்லிட்டு அவங்களோட நுரையீரலுக்காகவும் இதயத்துக்காகவும் மெடிசின் போயிட்டு இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கும், இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கும். சில குழந்தைங்களுக்கு பால் ஜீரணிக்க முடியாம வந்து அவங்க நரம்புலயே வந்து சத்தெல்லாம் வந்து 2 மாசம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சில குழந்தைங்களுக்கு மூளையில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். இங்க இருக்க தாய்மார்களும் தகப்பன்மார்களும் ஒரு தவமாட்டம் எங்க என்ஐசியூல இருந்து குழந்தைய வந்து மீட்டெடுத்து கொண்டு போவாங்க. 2 மாசம் 3 மாசம் இருந்துட்டு அந்த குழந்தைய கொண்டு போகும்போது அவங்களுக்கு இருக்க சந்தோஷமே வந்து அலாதி. இப்போ அவங்க இந்த குழந்தைங்களுக்குலாம் 1 வயசு தாண்டி வந்திருக்கும். அப்போ அந்த பெற்றோர்கள் போட்ட அந்த முயற்சிக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்ல. 2 சைடும் முயற்சி இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டலும் பண்ணியிருக்க, பெற்றோர்களும் பண்ணியிருக்கும் போது அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு எங்க மருத்துவமனையில போன வருஷம் டிஸ்சார்ஜ் ஆன நிறைய குறை மாச குழந்தைகளை கூப்பிட்டு இங்க அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன். இது எங்க பெருமையை பேசுறதோ அவங்களும் பேசுறதோ இல்ல, அந்த குழந்தைங்களும் பெற்றோர்களும் அவங்க தாண்டி வந்த பாதையை பாக்குறதுக்காக ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. இது இன்னும் வர பெற்றோர்களுக்கு இப்ப வந்து 1/3 ஆஃப் டெலிவரிஸ் வந்து ப்ரீடேர்ம் டெலிவரிஸ் தான். அப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இது ரொம்பவும் உதவும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களோட செவிலியர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிக்கிறதுக்கு இந்த விழாவை நடத்தியிருக்கோம்.